பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என கண்பாளவர்களே, அவர் சஞ்சலப்படத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அதாவது துன்பமும் வேதனையும் நிரம்பிய சூழ்நிலையில் தேவனுடைய நிலையான அன்பையும் நம்பிக்கையையும் இந்த வசனம் நினைவூட்டுகிறது. இந்த புலம்பலின் புஸ்தகம் இஸ்ரவேலின் வேதனையை சொல்லினாலும் இந்த வசனம் தேவன் நிரந்தரமாக விட்டு விடாதவர் என்பதை உறுதியாக நமக்கு அறிவிக்கிறது. மனிதர்கள் நம்மை விட்டு விடலாம், சூழ்நிலைகள் நம்மை நொறுக்கலாம், ஆனால் கர்த்தரின் தயை அது கால வரம்பு இல்லாதது. அவர் சில நேரங்களில் சோதனைகளை அனுமதித்தாலும் அவர் தமது பிள்ளைகளை என்றும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா தள்ளாட விட மாட்டாருங்க. வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஏங்க, வேதம் சொல்லுகிறது, தேவன் தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் பிரைஸ் அல்லாஹ், அவர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். சங்கீதம் 103வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை அவர் உங்களை சஞ்சலப்படுத்தியிருக்கலாம், ஆனால் இந்த கால வேளையில் நீங்கள் கர்த்தரை கூப்பிடும்போது பிரைஸ் அல்லாஹ், வேதம் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆண்டவரை கூப்பிடுங்களேன். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. கடினமான பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்குவார். அவர் மனதுருகி அவருடைய கிருபையின் நிமித்தம் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அன்றைக்கு பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த பர்திமையோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு நின்றார். பிரைஸ் அல்லாஹ். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வையிடைய வேண்டும். இந்த கால வேளையில் நல்ல கவனிங்க. நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற காரியத்திற்கு ஆண்டவர் இறங்குகிறாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டபடியே உனக்கு ஆக கடவது. அங்கே என்ன செயல்பட்டது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. அவன் பார்வையடைந்தான். நான் சொல்லுவேன், இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு இறங்குவேன்னு சொன்னார்ல, கட்டாயம் அவர் உங்களுக்கு இறங்குவார். அவர் செயல்படுவதற்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, நான் தளர்ந்து போகும் நேரங்களில் நீர் என்னை என்றும் கைவிடாதவர் என்பதை இந்த வசனத்தின் மூலம் எனக்கு நினைப்பூட்டினதற்காக நன்றி. உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்கப்பா.
விடுதலையை தாங்க உம்முடைய இரக்கத்தையே நம்பி நான் காத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.